Hi friends, welcome to Noor Aari Works and Crafts. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான டிப்ஸு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது இந்த ஒரு மோட்டிவ் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ட்ரேஸ் பண்ணி காமிக்க போகிறேன். இதை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த கேண்டில் ஒன்றே போதும். இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் கிளாத் அதுமே இந்த சைடு தான் நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ அதில் நான் எப்படி இதை ட்ரேஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எந்த டிசைனை ட்ரேஸ் பண்ணிக்க விரும்புகிறீங்களோ அந்த டிசைனை ஆப்போசிட் சைட் கிளாத்தை அந்த டிசைன் மேலே போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கேண்டிலை ஸ்ப்ரெட் பண்ணும்போது பாருங்கள், உங்களுக்கு அந்த அவுட்லைன் தெரியுதா? இதை நான் ரஃபாக தான் செஞ்சு காட்டுறேன். நான் பின்னாடி எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். சும்மா நம்ம அந்த மாதிரி அந்த டிசைன் மேலே தேய்ச்சி விடும்போதே உங்களுக்கு என்ன ஆகுது பாருங்கள், அந்த டிசைன் நமக்கு கிடச்சிருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிசைனை ஒரு டிசைன் நீங்கள் ஒரு சாரியில் இருக்கிற மோட்டிஃபை நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கனாலோ, ஆல்ரெடி ஒர்க் பண்ண இடத்துலேருந்து நீங்கள் உட்காந்து அதை வரைஞ்சி ட்ரேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை ட்ரேசிங் பேப்பரில் மாற்றி ப்ரிக் பண்ணி அப்புறம் ட்ரேசிங் பவுடர் அப்ளை பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிரும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரேஸ் பண்ணி பார்க்க போகும்போது இது பேக் சைடு தான். இப்போ நம்ம ரைட் சைடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள். ஸோ பேக் சைடில் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது பேக் சைடு. இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நீட்டாக நம்ம ட்ரேசிங் பவுடர் போட்டு ட்ரேசிங் பண்ண டாட்டாக வரும் இல்லையா, அந்த மாதிரியே இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி நமக்கு கிடச்சிரும். இது நீங்கள் தப்பாக போயிடுச்சுன்னா கூட கவலைப்பட வேண்டியதில்லை. அயன் பாக்ஸ் வச்சு நீங்கள் இது மேலே ஒரு அயனிங் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மேலுக்கு எல்லாம் மெல்ட் ஆகி மறைஞ்சு போயிடும். அதனால உங்களுக்கு கவலையே வேணாம். இந்த மாதிரி ஒயிட் கேண்டில் யூஸ் பண்ணி நீங்கள் டிசைனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் போட்டு காட்டுறேன். அந்த டிசைனை போட்டு காட்டுறதுக்காக நான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். பாருங்கள், ரஃப் சைடு தான் வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த மாதிரி ஜென்டிலாக அந்த டிசைன் மேலே நல்ல பர்ஃபெக்டாக ட்ராயிங் பண்ணுற மாதிரி அது மேலே கொஞ்சம் நான் அப்படியே அவுட்லைன் கொடுக்குறேன். பாருங்கள், நம்ம கேண்டில் வச்சு அவுட்லைன் கொடுக்க உங்களுக்கு அழகாக அந்த டிசைன் நம்மளுக்கு கிளாத்தில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ நம்ம பேக் சைடு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ பர்ஃபெக்டாக நம்ம அதில் ட்ரேசிங் பண்ணியாச்சு. இப்போது இது ராங் சைட். ஓகே, உங்களுக்கு தெரியுது இல்லையா? இப்போ நம்ம ரைட் சைட் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக டிசைன் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த டிசைனை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.